சீரியல் நம்பர் 27ன்னு 2 நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். அதில் சீரியல் நம்பர் 17 பார்ட் 3ல் கையெழுத்து போடாமல் விட்டுருந்தாங்க. அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அவங்க சொந்தமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஜேபியோட கைக்கூலிங்கிறதுனால இவங்க சொந்தமாக ஒரு ஃபார்மேட் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் இந்த பித்தலாட்டங்கள் பண்ணி இந்த நாமினேஷன் போட்டு வெற்றி பெற்றலான்னு அண்ணாமலை நினச்சாருன்னா கோயம்புத்தூர் மண்ணில் தமிழ் மண்ணில் அது நடக்காது. தேர்தல் ஆணையர் எந்த ஒரு வார்த்தையுமே நம்ம சொல்கிறத ஒரு வார்த்தையும் கூட கேட்கல. ஒரு நேர்மையான வேட்பாளர்னு அவர் சொல்கிறாரு. அந்த நேர்மையை அவங்க கடைப்பிடிக்கணுங்கிறத நான் கேட்குறேன் ஆஸ் அ கேண்டிடேட்டாக. இப்போ வேட்புமனு ஏற்கப்படக்கூடாதுங்க, நிராகரிக்கப்படணும். நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம், இது ஆதாரப்பூர்வமாக நாங்கள் காமிக்கிறோம். வழக்கறிஞர்கள் நாங்கள் எல்லாரும் உள்ளே சொல்கிறோம். ஆனாலும் தேர்தல் அதிகாரி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அண்ணாமலை அண்ணாவோட வேட்புமனுவில் ஏகப்பட்ட பிழை இருக்குது. இதை விதிக்குழுக்கு உட்பட்டே கிடையாது. இன்னைக்கு வேட்புமனு பரிசீலனை இருந்துச்சு கோயம்புத்தூர் 20 நாடாளுமன்ற தொகுதிக்கு. இதில் அண்ணாமலை 2 நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். சீரியல் நம்பர் 17 சீரியல் நம்பர் 27ன்னு 2 நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். அதில் சீரியல் நம்பர் 17 பார்ட் 3ல் கையெழுத்து போடாமல் விட்டுருந்தாங்க. அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சீரியல் நம்பர் 17ல் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த அஃபிடேவிட் அவர் சொந்த ஃபார்மெட்டில் தயாரித்து போட்டிருக்காரு. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, எப்பெல்லாம் ஒரு வேட்பாளருடைய வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 4.5ல் 14ல் தெளிவாக சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் அஃபிடேவிட் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக அது ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணாமலையோடைய 2வது அப்ளிகேஷன் சீரியல் நம்பர் 27ல் அவர் தாக்கல் பண்ணியிருக்கிற அஃபிடேவிட்டில் பார்ட் 5 குற்ற வழக்குகள் குறித்த காலமில் எலெக்ஷன் கமிஷன் என்ன ஃபார்மெட்டில் அஃபிடேவிட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபார்மெட்டில் அவங்க அஃபிடேவிட் போடலை. அவங்க சொந்தமாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஜேபியோட கைக்கூலிங்கிறதுனால இவங்க சொந்தமாக ஒரு ஃபார்மெட் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. பாவம் சுயேட்சை வேட்பாளர்களாக இதே மாதிரி சின்ன சின்ன தவறு நடந்ததுக்கு அவங்களோட சுயேட்சை வேட்பாளருடைய நாமினேஷனில் ரிஜெக்ட் ஆகிருக்கு. அத்தனை வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்கள் அதிமுக சார்பாக அது அப்ஜெக்ஷன் சொன்னதுக்கப்புறம் கூட ஆர்ஓ அதை கன்சிடர் பண்ணாமல் அந்த நாமினேஷன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, ரிஜெக்ஷன் ஃபார் நாமினேஷன் பர்டிகுலராக ஒரு கிரவுண்ட் இருக்குது. அதை புக் எடுத்து படிக்கிறதுக்கோ காது கொடுத்து கேட்குறதுக்கோ அதுக்கு டைம் இல்லை. இதே மாதிரி தான் நேற்று நீங்கள் உங்கள் மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். மற்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவாகட்டும் அது திமுகவாகட்டும் மற்ற கட்சிகள்லாம் நாமினேஷன் பண்ண வந்தப்போ 5 பேருக்கு மேலே யாரையுமே உள்ளே விடலை. ஆனால் நீங்கள் நேற்று லைவில் பார்த்துருப்பீங்க, அண்ணாமலை நாமினேஷன் பண்ண வந்தப்போ குறைந்தது 10 பேர் இருந்தாங்க உள்ள, லைவ்லேயே ஓடிச்சு. அப்போது இது எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் அண்ணாமலைக்கு ஒரு சட்டம், பிஜேபிக்கு ஒரு சட்டம், அதிமுகவுக்கு ஒரு சட்டம் வைக்குதா, திமுகவுக்கு. இதில் என்ன பியூட்டினா, திமுக நண்பர்கள் யாருமே எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாகவும் சுயேட்சை வேட்பாளர்கள் சார்பாகவும் நாம் தமிழர் சுயேட்சை வேட்பாளர்கள் அப்ஜெக்ஷன் சொல்லும்போது திமுக வேட்பாளர்கள் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இதுலேருந்து எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, கூட்டணி வச்சுருக்காங்களோ, கள்ள கூட்டணி வச்சுருக்காங்களோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. அப்ஜெக்ஷன் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அஃபீஷியல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துருக்கு, திமுக கொடுக்கல. நாங்கள் சொன்னோம், அவங்க சப்போர்ட் பண்ணலை. என்ன கண்டிப்பாக அதாவது எப்படின்னா, தேர்தல் விதிமுறை நடைமுறை பிரகாரம் ஒன்ஸ் நாமினேஷன் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும். கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகிறோம். வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராக தான் நம்ம கோர்ட்டுக்கு போக முடியும். அந்த வாய்ப்பு இங்கே அண்ணாமலை கோயம்புத்தூரில் நம்மளுக்கு தரப்போகிறதில்ல. மக்கள் அவரை புறக்கணிக்க தான் போகிறாங்க. அதனால் இந்த பித்தலாட்டங்கள் பண்ணி இந்த நாமினேஷன் போட்டு வெற்றி பெற்றலான்னு அண்ணாமலை நினச்சாருன்னா கோயம்புத்தூர் மண்ணில் தமிழ் மண்ணில் அது நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ அந்த இது வேட்புமனு தாக்கலப்போ நிறைய பேர் தொடர்பாக புகார் தெரிவிச்சிருக்கீங்க. அது தெரிவிச்சிருக்கோம். அதாவது வேட்புமனு தாக்கலப்போ நிறைய பேர் இருந்ததுக்கு மாநில தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுக்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்கோம். இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே கொடுத்தோம்னா நம்மளுக்கு அக்னாலஜ்மெண்ட் கிடையாது, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. மாநில தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறோம். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் யாருக்காக இந்த எலெக்ஷன் நடத்துகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. 11 மணிக்குள்ளே ரெக்டிஃபிகேஷன் பண்ணி அஃபிடேவிட் கொடுக்கணுங்கிறாங்க. பிஜேபி சார்பாக போட்டிருக்கிற 5 ராமச்சந்திரனை போட்டிருக்காங்க, 5 ராஜ்குமாரை போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறைகள் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு டைம் கொடுன்னு கேட்டால் கொடுக்குறாரு. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூட்னி நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அதனால் மக்கள் கண்டிப்பாக அண்ணாமலை ஏற்றுக்க போகிறது கிடையாது. அதனால் நாங்கள் கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ் போட்டு இதை வாதாடுறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு வராது. கோயம்புத்தூர் மக்கள் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை புறக்கணிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இவங்களுக்கு ஆதரவாக அமைதியாக இருந்தவங்களையும் புறக்கணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்புமனு பரிசீலனை நடந்ததுங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல விதமான பெரிய கட்சிகள் அப்படின்னு சொல்கிற தேசிய கட்சிகளுக்கான ஒரு அதிக அளவிலான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க.
அது என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலை அவர்கள் வேட்பாளர் இருக்காங்க இல்லைங்களா, அவர் பார்த்தீங்கன்னா அவரோட வேட்புமனுவில் வந்து அஃபிடேவிட் ஃபார்மேட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்மேட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அந்த ஃபாலோ வந்து கரெக்டாக பண்ணாமல் அவங்க அந்த வழிமுறைகளையே சரியாக பயன்படுத்தாமல் அவர் வந்து ஒரு தாக்கல் பண்ண மனு வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இது எதற்காக ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அப்ஜெக்ஷன் ஃபஸ்ட்டு நான் தான் ரேஸ் பண்ணபோது அவர் தேர்தல் ஆணையர் வந்து எந்த ஒரு வார்த்தையுமே நம்ம சொல்கிறத ஒரு வார்த்தையும் கூட கேட்கல. ஏன்னா வேட்பாளர்கள் அனைவருக்கும் ஒரே நாம்ஸ் தான். அந்த நாம்ஸை வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபார்ம் 26 அஃபிடேவிட் பேஸ் பண்ணியே எத்தனை வேட்புமனுக்கள் 59 வேட்புமனுக்களில் குறைஞ்சது ஒரு 10லேருந்து 15 வேட்புமனு நிராகரிச்சிருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அவரது வந்து அந்த ஃபார்மெட்லேயே எல்லாம் ஆனால் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதை நாம் வந்து எவ்வளவோ நாங்கள் ப்ரெஷர் பண்ணோம், ஹோல்டு பண்ணுங்க, வேட்பாளர் அறிவிப்பை தடுங்கன்னு சொன்னோம். ஆனால் தடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கான கிளியரன்ஸ் லெட்டராவது கொடுங்கன்னோம். அது வந்து நீங்கள் புகாராக கொடுங்கன்னு சொன்னாங்க. அதை வந்து நாங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷனாகவே கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் பெட்டிஷன் ரிகார்ட்ஸ் வந்து அவர் எனக்கு பதில் கொடுக்கணும், அது எதன் அடிப்படையில் அந்த வேட்புமனு ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அந்த பதிலை அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் அவரை வந்து நம்ம ஃபர்தராக சட்ட ரீதியாக ஒரு நேர்மையான வேட்பாளர்னு அவர் சொல்கிறாரு. அந்த நேர்மையை வந்து அவங்க கடைப்பிடிக்கணுங்கிறத நான் கேட்குறேன் ஆஸ் அ கேண்டிடேட்டாக. இது என்னோடய 5வது தேர்தல் களம். இந்த 5 தேர்தல் களத்தில் நடக்கிற விதிமுறை மீறல்கள் வந்து நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை வந்து ஒரு தேர்தல் ஆணையமோ எல்லா கட்சியுமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு விஷயந்தான், அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். அவர் சப்ஸ்டியூட்டாக போட்ட கேண்டிடேட்டும் சேம் ப்ராப்ளம் தான். அவங்களும் அதே குறைகளோடு தான் அந்த ஃபார்ம் 26 வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து இனி ஃபர்தராக நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம். அவர் விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக சட்ட ரீதியான நடவடிக்கை நடக்கும். குற்ற வழக்குகள் 24 பிரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ் 2ன்னு போட்டிருந்தது. ஆமாம், அதில் வந்து சீரியல் வைஸ் இல்லைங்க, காலம் வைஸ். அஃபிடேவிட்டுங்கிறது ஒரு காலம். அந்த படிவம் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்க. அந்த படிவம் வந்து அவங்க கொடுக்கல. அந்த படிவத்தில் இருக்கிற வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலை. ஏன்னா அந்த ஹேண்ட்புக் சொல்கிறது பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணணும். 4A ரூல்ஸ் சொல்கிறது பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணணும். அது அவங்க ஃபாலோ பண்ணலை. அதுக்காக நாங்கள் வந்து எங்களோட அப்ஜெக்ஷனை வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அதன் மீது நடவடிக்கை எடுக்க வைப்பேன். சட்ட ரீதியான இப்போ அவர் கொடுக்குற பதிலை பேஸ் பண்ணி தான் சட்ட ரீதியாக நம்ம அவர் வந்து கேண்டிடேட்டை அப்போஸ் பண்ணி நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவோம். கண்டிப்பாக ஃபைல் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கலாமணி ஜெகநாதனுங்க. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி வேட்புமனை பரிசீலனைக்காக வந்தோம். எங்கள் மனு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களோட வேட்புமனுவில் சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துச்சுங்க, குறைபாடுகள். அவரோட படிவம் வந்து 26 வந்து தேர்தல் ஆணையம் அவங்க கொடுத்த முறைப்படி இல்லைங்க. அது முதல் தவறு. அந்த படிவம் 26 பக்கம் பார்ட்டி ஏ வரிசை எண் 5, பார்ட்டி பி பக்கம் 30. இதில் முதல் தவறுங்க. அப்புறம் அந்த எக்ஸ்ட்ராக்ட் படிவத்தில் அவருக்கு எங்கே வாக்கு இருக்குது, அவர் எந்த தொகுதியில் போட்டிடுறாரு அப்படின்னு குறிப்பிடாமல் மொத்தமாக 20 கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அது 2வது தப்புங்க. இந்த வேட்பாளர்களுக்கு எல்லாமே ஒரு கையேட்டு புத்தகம் கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை பக்கம் 54, 55 இந்த முறைப்படி அந்த வேட்புமனு வந்து ஏற்கப்படக்கூடாதுங்க, நிராகரிக்கப்படணும். நாங்கள் எல்லாரும் சொல்கிறோம், இது ஆதாரபூர்வமாக நாங்கள் காமிக்கிறோம், வழக்கறிஞர்கள் நாங்கள் எல்லாரும் உள்ளே சொல்கிறோம். ஆனாலும் வந்து தேர்தல் அதிகாரி அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. சுயேட்சையாக நிற்கிறவங்களுக்கு வந்து சில கையெழுத்து போடலை, சில படிவம் பூர்த்தி பண்ணல அப்படின்னு அதை நிராகரிக்கிறாங்க. ஆனால் வந்து இவரோட படிவத்தில் இவ்வளோ பெரிய பிழை இருக்குது. நாம் தமிழர் கட்சியும் எங்கள் வழக்கறிஞர் மற்ற சுயேட்சை கட்சிக்கு எல்லாருமே அதை எதிர்த்து சொல்கிறோம் நாங்கள். ஆனாலும் தேர்தல் அதிகாரி அதை காதிலேயே வாங்கிக்கலைங்க. திமுக வந்து எந்த ஆட்சேபனையுமே தெரிவிக்கல, அவங்க அமைதியாக தான் இருக்காங்க. இது என்னங்க ஜனநாயகம்? தேர்தல் விதினா எல்லாத்துக்கும் ஒன்று தானேங்க. எல்லா வேட்பாளரும் ஒன்று தான். அந்த விதிகளை எல்லாருமே பின்பற்றணும். இதே நாம் தமிழர் கட்சியில் ஏதாவது ஒரு சின்ன பிழை இருந்தால் நீங்கள் எங்களை அதை செய்ய விட்டுருப்பீங்களா? எங்களை நிராகரிச்சிருப்பீங்கள? இப்போ யார் வந்து பாஜகவோட பி டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். நாங்கள் அத்தனை பேர் குரல் கொடுக்குறோம். ஆனாலும் அவங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க. இது என்னங்க ஜனநாயகம் சொல்லுங்கள்? ஜனநாயகத்தில் எல்லாத்துக்கும் எல்லாமே சமந்தான். இந்த விதிகள் வேட்பாளர்கள் எல்லாத்துக்கும் ஒரே விதி தான். இதில் பிஜேபி ஒரு விதி, அதிமுகவுக்கு ஒரு விதி, திமுகவுக்கு ஒரு விதி, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு விதி அப்படின்னலாம் கிடையாதுங்க. இது வந்து கண்டிப்பாக இந்த வேட்புமனு வந்து தேர்தல் அதிகாரி வந்து நிராகரிக்கணும். நாங்கள் வந்து இதுக்காக கடிதம் எழுதி தேர்தல் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அண்ணாமலை அண்ணாவோட வேட்புமனுவை வந்து நிராகரிக்கணும். இதில் ஏகப்பட்ட பிழை இருக்குங்க. அதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பேட்ச்மேட் அப்படிங்கிறனால ஏற்றுக்க மாட்டேங்கிறாலும் என்னவோ அப்படிங்க. ஆளும் கட்சியாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாங்களா? எல்லா கட்சிகளுக்கும் உரிமை பொது தானேங்க. விதிமுறைங்கிறது எல்லாத்துக்கும் ஒன்று தான். அது எப்படிங்க எல்லாம் ஒரு வேட்பாளருக்கு ஒரு விதி, இன்னொரு வேட்பாளருக்கு ஒரு விதிங்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இது என்ன ஜனநாயகம் இருக்குது சொல்லுங்கள்?
நீங்களாம் கேளுங்க, வேட்புமனு உங்களுக்கு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், நாங்கள் சொல்கிறது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. 2 வேட்புமனு போட்டிருக்காரு, அதில் 1 தள்ளுபடி பண்ணிட்டாங்க, இன்னொன்று இருக்குது. இதே மாதிரி நீலகிரியிலையும் அதே தான் பண்ணியிருக்காங்க. முறைப்படி எப்படி பண்ணணுமோ அந்த வேட்புமனு அந்த மாதிரி தாக்கல் செய்யலை. இதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக அங்கே குரல் எழுப்பணும். ஆனால் காவல்துறை அதிகாரி எங்கள் அமைதியாக இருங்கன்னு சொல்லி எங்களை எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டாங்க. அண்ணாமலை அண்ணாவோட வேட்புமனுவில் ஏகப்பட்ட பிழை இருக்குது. இதை விதிக்குழுக்கு உட்பட்டே கிடையாது, எல்லாமே விதிக்கு எதிராக தான் இருக்குது. அதங்காட்டி அண்ணாமலை அண்ணாவோட வேட்புமனு வந்து கண்டிப்பாக நிராகரிக்கணுங்க. அன்புச்செழியன், வழக்கறிஞரணி அமைப்பாளர். ஓகே, சொல்லுங்கண்ணா. இன்றைக்கி எங்களுடைய கட்சியின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிற ராஜ்குமார் அவர்களுடைய வேட்புமனு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பிஜேபி வேட்பாளர் அண்ணாமலையினுடைய வேட்புமனுவில் குறைகள் இருந்தது. அதை எல்லாருமே சுட்டிக்காட்டினோம். அங்கே சுயேட்சையாக கூடியிருந்த வேட்பாளர்கள் கூட அதை சுட்டிக்காட்டினார்கள். அது டிஃபெக்டிவ் அஃபிடவிட் என்று நாங்கள்லாம் சொன்னோம். திமுக தரப்பிலும் அதனுடைய அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் கூட ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த மனுவை அனுமதிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஃபைனல் அத்தாரிட்டி என்பதால் இதற்கு மேல் அப்பீல் என்றால் அது நீதிமன்றத்தில் தான் செய்ய வேண்டும் என்பதால் இப்போதைக்கு அது எந்த அப்பீலும் நம்ம செய்ய இயலாத, சட்டப்படியான இயலாத சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இந்த வகையில் ராஜ்குமார் அப்படிங்கிற பெயர்லேயே நிறையா பிஜேபி சேர்ந்த கட்சியினரெல்லாம் ஒரு சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டிருப்பதாக எங்களுக்கு அறிய முடிகிறது. கிட்டத்தட்ட 4-5 பெயர்கள் ராஜ்குமார் அப்படிங்கிற பெயர்லேயே போட்டு வாக்காளர்களை குழப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் வேட்புமனுக்களை அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஸோ எனவே இதையெல்லாம் பொதுமக்கள் அறிந்து கொண்டு யார் கழக வேட்பாளர்கள், யார் கட்சியினால் அங்கீகரித்த வேட்பாளர் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு திமுக வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றியடை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாநில தலைவர் அவர்களுடைய அண்ணாமலை அவர்களுடைய வேட்புமனு முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. வேற என்ன உள்ள ஒன்றும் இல்லை. அவங்க சில பேர் ஆப்ஜெக்ஷன் பண்ணாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதை முழுசாக அதை வந்து இருப்பிடம் வந்து அரவக்குறிச்சி அப்படின்னு போடாமல் கோயம்புத்தூர் போட்டுருக்காங்கிற மாதிரி இல்லைங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கட்டாயமாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இல்லைங்களா? ஆஃபீஸில் நம்ம ஏற்றுக்க மாட்டார். அது மாதிரி இல்லை, எதுவும் இல்லை. வேண்டுமென்றே அங்கே சில கூச்சல் குழப்பங்கள் ஏற்படுகின்றது. நாங்கள் கலெக்டர்கிட்ட இது குறித்து அப்ஜெக்ஷன் தெரிவித்தோம். இந்த மாதிரி உங்களுடைய பணிகளை செய்ய விடாமல் தடுக்கிறது நியாயமானது அல்லன்னு சொன்னோம். திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள்லாம் இதை தொடர்ந்து செய்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அது குறித்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட்டும் இப்போ நான் கொடுக்க போகிறோம். இந்திய தேர்தல் ஆணையத்தில் எந்த படிவம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அதற்கு உண்டான கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டுள்ளது முறையாக. ஆனால் எதிர்க்கட்சிகள் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஆஃபீஸர் வந்து அவர் தான் முடிவு பண்ணணும். இந்திய தேர்தல் ஆணையத்தில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, சொல்லப்பட்ட பதில் சரியான்னு சொல்லி அவர் தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லணும். அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு சொல்லிட்டார், அதனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவங்க அதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணினாங்க, அது ஆர்ஓ ஏற்றுக்கலை. இதுதான் விஷயம். அப்படியா? நீங்கள் தான் சொல்கிறீங்க புதுசாக, அவங்க தான் சொல்கிறாங்க புதுசாக. என்ன காரணம்னா அண்ணாமலை அந்த பேரை கேட்டாலே பயம் எதிர்க்கட்சிகளுக்கு. ஒட்டுமொத்த கோவை வாக்காளர்களும் அது மட்டும் இல்லாமல் தமிழக வாக்காளர்களும் அண்ணாமலையன் அவங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க. பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலையன் அவங்க ஜெயிக்க போகிறாங்க. அதை கண்டு அச்ச உணர்வின் காரணமாக மற்ற எதிர்க்கட்சிகள் இது போன்ற சதிவேலையில் ஈடுபடுறாங்க. அது இல்லை, சட்டம் நியாயம் அண்ணாமலையின் பக்கம், பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் அப்படிங்கிறது இன்றைய தினம் இந்த இடத்துல முடிவாக இருக்குது. நன்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.